வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறது இன்று அரசு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தலைமையில் இன்று ஒரு 50க்கும் அதிகமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பங்கேற்று அந்த கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே நாடாளுமன்ற தொகுதிகள் தொடர்ந்து வரையறுக்கப்படும் என்று 2000ஆவது ஆண்டு அப்போதைய பிரதமர் உறுதியளித்தவாறு தற்போதும் 2026இல் இருந்து மேலும் 30 ஆண்டுகளுக்கு அதே வரையறை நீட்டிக்கப்படும் என்று மாண்புமிகு பிரதமர் நாடாளுமன்றத்தில் உறுதியளிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கே அபாயமான ஒரு ஆபத்தான ஒரு நடவடிக்கை என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி, புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற சில கட்சிகளை தவிர பெரும்பாலான அனைத்து கட்சிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளன. ஒரு உரிமை போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை தென் மாநிலங்கள் சார்பில் தமிழ்நாட்டில் இருந்து தொடங்கி இருக்கிறதா, அப்படியான ஒரு நிலைக்கு தமிழ்நாடு அரசு தள்ளப்பட்டிருக்கிறதா என்பது பற்றியே பேச இருக்கிறது இந்த அமர்வு. இது மிகவும் அவசியமான ஒரு நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொண்டு வருகிறதா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தும் இந்த மேடை நகர இருக்கிறது. 4 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியம் பங்கேற்கிறார். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திரு தூத்துக்குடி செல்வம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு இள புகழேந்தி, காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் சற்று நேரத்தில் திரு SRS இப்ராஹிம் நம்மோடு இணைய உள்ளார். இணைந்திருக்கக்கூடிய மூவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போலாம். சார், 3 பேருக்கும் வணக்கம். ராமசுப்ரமணியம் சார், வணக்கம் சார். இப்படி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை சமீப காலத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் செக்ரட்டரியேட்ல இப்படி ஒரு கூட்டம் நடக்கிறது அநேகமா இது முதல் முறையாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். சார், இது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு நடவடிக்கையை இன்று அரசு ரொம்ப அபிஷியலாக எடுத்திருக்குங்களா சார்? இல்ல ஹோம் மினிஸ்டர் சொல்லிட்டு போனது போல இங்க ஒரு தொகுதி கூட குறையாது அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஆனாலும் கூட முதலமைச்சர் இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார். இது ரொம்ப அவசியமான ஒரு மூவா சார் இது? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த கூட்டத்தை கூட்டியதற்கு காரணமே நீங்க குறிப்பிட்டது போல இந்த தொகுதி மறுசீராய்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 பெரிய தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு, அப்படிதான் சொல்லணும். அத காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தென் மாநிலங்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சனை இந்த மறுசீராய்வு, தொகுதி மறுசீராய்வு என்பது ஏற்படுத்தி விடும் என்ற மிகப்பெரிய கவலை இருக்கின்றது. இப்ப நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய அந்த இருக்கைகள் எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாக ஆகியிருக்கிறார். 888 பாராளுமன்றத்துக்கு, லோக்சபா, அதுக்கு தகுந்தாப்புல ராஜ்யசபாவும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1400 பேரை இன்னும் உட்காந்துக்கிற மாதிரி அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் ஒன்றும் தப்பு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மிகப்பெரிய சேதாரம் ஏற்படும் என்பதுதான் தெரிகின்றது. அதே போல தென்னிந்தியாவை பார்த்தாலும் தெரிகின்றது. 1960கள்ல நீங்க பாத்தீங்கன்னா மிஸ்டர் சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பிரச்சனையை, அவர் ஒரு பெரிய பொருளாதார நிபுணர். அவர் வெளிநாட்டுல சென்று படித்து விட்டு வந்தவர். அவர் தான் முதல்ல சொன்னார், நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்ன அப்படின்னு சொன்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு, மக்கள் தொகை மிகப்பெரிய அளவிற்கு பெருகி வருவதற்கு காரணமாகத்தான் பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு வளராமல் அப்படியே சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனை நாம சரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அல்லது உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய ஏஜுக்கு இருக்குமான்னு தெரியல, அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முக்கோணம் போடுவாங்க.
ஒரு ஒரு செவத்தெல்லாம் முக்கோணம் போடுவாங்க. நாம் இருவர் நமக்கு மூவர் என்கின்ற வகையில 3 பேர் குழந்தைகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வந்ததே அந்த மிஸ்டர் சந்திரசேகர் என்கின்ற அந்த மினிஸ்டர் தான் கொண்டு வந்தது. மினிஸ்டர் அவருடைய முனைப்பின் காரணமாக அது ஏற்பட்டது. அதற்கு பிறகு நாம் இருவர் நமக்கு இருவர் என்கின்ற ஒரு கோஷமானது வந்தது. அதற்கு பிறகு நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்கின்ற முறையில ஒண்ணு பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நாம் இருவர் நமக்கே இன்னொருவர் அப்படிங்கிற மாதிரி கூட பேச ஆரம்பிச்சாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் தான் நாட்டுக்கு மிகப்பெரிய ஊராக இருக்கின்றது, வளர்ச்சிக்கு தடைக்கலாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க மட்டும் இல்ல. நீங்க அப்பெல்லாம் நாங்கெல்லாம் யூனிவர்சிட்டிலாம் பேசும்பொழுது இந்த எக்கனாமிக் சப்ஜெக்ட் எல்லாம் வரும்பொழுது இந்தியாவினுடைய பிரச்சனை என்னன்னா முதல்ல பாப்புலேஷனை பத்தி தான் பேசும். மக்கள் தொகை பெருக்கமே நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல நமக்கு ஆரம்பிச்சு பிள்ளையார் சொல்லி போடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அதை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியது அது நிச்சயமா இந்திரா காந்தி தலைமையில அந்த சந்திரசேகர் என்பவர் தான் ரொம்ப வீரியத்தோட செயல்பட்டார் அப்படின்னு நம்ம நிச்சயமா சொல்லலாம். ஓகே. அப்படி இருக்கும் பொழுது அதை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா தென்னிந்திய இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான். தென்னிந்தியா தான் அதுக்கு முன்னோடியாக இருந்தது. குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு அதுல பெரிய முன்னோடியாக இருக்கின்றது. இப்போ 2:2 கூட இல்லை, 1:1 ரேஷியோ கூட இல்லை. அதாவது ப்ரொக்ரியேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 2க்கும் குறைவாக இருக்கின்றது இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். நாம பல்வேறு வகைகளிலே நாம சிறந்து விளங்குகின்றோம் அப்படின்னு நம்ம பேசுகின்றோம் என்றால் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல். அதை நாம மிகப்பெரிய அளவிற்கு சாதனையாக செய்திருக்கின்றோம். அதனாலதான் நம்முடைய பல்வேறு பாராமீட்டர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நாம நிச்சயமாக சிறப்பாக இந்திய அளவில் இருக்கின்றோம். ஆனால் இதே வடக்கு பக்கம் பாத்தீங்கன்னா அங்க ப்ரொக்ரியேஷன் இஸ் ரெக்ரியேஷன் ஃபார் த பீப்புள். அதாவது குழந்தை பெற்றுக்கிறது அவங்களுக்கு ஒரு ரெக்ரியேஷன் அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. அங்க உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், அவங்க அதெல்லாம் என்ன நாம கடுமையாக உழைச்சு நம்முடைய பணத்தெல்லாம் சேமிச்சு நம்ம டெல்லி கொடுத்தால் அவங்க என்ன பண்றாங்க, அதை எடுத்து கொண்டு போய் அங்க போட்டுடுறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக. சரி, அதுக்கு தான் நம்ம சண்டை போட்டு இருக்கோம். நாம ₹1 கொடுத்தோம்னா 29 பைசா தான் நமக்கு திரும்பி வருது. கேட்டா நாங்க அந்த மக்களுடைய வளர்ச்சியை பார்க்க வேண்டாமா அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன். தட் இஸ் அ செப்பரேட் இஷ்யூ. அதெல்லாம் நம்ம நிறைய பேசி கொண்டிருக்கிறோம், பேசி இருக்கிறோம். ஆனா இப்ப இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் பேசின பேச்ச நீங்க முழுமையாக ஒளிபரப்பு செய்தீர்கள். அதுல பாத்தீங்கன்னா நமக்கு இப்பவே இருக்கக்கூடிய அந்த 543ங்கிற நம்பர்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணினாங்கன்னா பாப்புலேஷன் பேசிஸ்ல நமக்கு 8 சீட்டு குறையிறது. ஓகே. அது எந்த விதத்துல நியாயம்? நம்முடைய வாய்ஸ் இப்பவே நம்ம நிறைய பேர் இருக்கோங்கிறது 40க்கு 40 இருந்தாலும் கூட நம்முடைய குரலை அங்கே சரியாக கவனிப்பதே இல்லை, கேட்பதில்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. அப்படி இருக்கும் இந்த ரெப்ரசன்டேஷன் இல்லாம போச்சுன்னா அங்க டெல்லியில அங்க அந்த 543 அப்ப அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், நமக்கு குறைவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு டேஞ்சர். அதே நேரத்துல நீங்க நம்முடைய இதை எடுத்துட்டீங்கன்னா 848 அந்த கணக்கு 8, அதாவது நமக்கு 888 வரைக்கும் நாங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. 848 எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 848 கரெக்ட். அது என்னன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு இப்ப 80ங்கிறது இருக்கிறது 2029ல அது 143 மாறும். அதாவது 78% அதிகமாகும். பீகாருக்கு 40 அப்படிங்கிறது 81 மாறும், 100% ஆகும். ராஜஸ்தான் 25ங்கிறது 50 100% ஆகும். மகாராஷ்டிரா 48 அது 76 ஆகும், அது 58% அதிகமாகும். மேற்கு வங்கத்துல 42 60 ஆகும், 43 ஆகும். கர்நாடகா அதுல 28 41 46 ஆகும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 39 49 ஆகும், 25%. கேரளாவுக்கு 20 அவ்வளவுதான். ஏன்னா நாம கண்ட்ரோல் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணினா ஒரு பெருமிதத்தோட இருக்கிறோம், நம்ம நாட்டுக்கு நாம நலம் பயக்கின்றோம் அப்படி
பயந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு நமக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. நம்பரை குறைச்சிட்டோம்னா அப்ப அவங்க டெல்லியில ஆட்சி செய்வது என்பது யார்? அவங்கதான் இந்த மாதிரி நம்பர் எல்லாம் வச்சிருந்து அவங்க நார்த் இந்தியால அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அதையே அப்படியே பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து இருக்கிறதையும் குறைக்கிறேன் அப்படின்னு 543 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா இருக்கிறதையும் குறைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நிச்சயமாக ஏற்க இயலாது. அதனால்தான் நம்முடைய முதல்வர் ரொம்ப அழகா சொன்னார். இன்னொரு டேஞ்சர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அதை கவலைப்படாத, லோக்சபாவை பத்தி நீங்க பேசுறீங்க, ராஜ்யசபால நாங்க பாத்துக்கிறோம், அங்க உங்களுக்கு தகுந்த நம்பரை கொடுத்துறோம், அங்க கொடுத்தா என்ன கொடுக்காட்டா என்ன, ஆட்சி செய்வது என்பது லோக்சபாவை தான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆகவே ராஜ்யசபா நம்பர் நான் வந்து இப்ப எல்லாருக்கும் ஒரு 5 ஏத்தணும்னு உங்களுக்கு 5 ஏத்துறோம், அப்போ உங்களுக்கு அட்வான்டேஜ் தானே அப்படின்னு கேட்கறதுங்கிறது தட் இஸ் அன்ஃபேர், அன்ரீசனபிள், ரிபக்னன்ட் ரீசன். ஆகவே இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. ஆகவே இன்னைக்கு எல்லாரையும் கூட்டு அதில் அப்கோர்ஸ் எதிர்பார்த்ததுதான் பிஜேபி வரமாட்டாங்கன்னு. அதே மாதிரி தமிழ் மாநில கட்சி அவங்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிறது புதிய தமிழகம், இது போன்ற சில கட்சிகள் நாங்க வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அவங்களுடைய நிலைமை என்ன, ஏன்னா அந்த கூட்டணி இருக்கிறதுனால அவங்க வந்து வரல. பட் மற்ற எல்லாரும் வந்திருக்கிறார்கள், இதனுடைய வீரியத்தை புரிந்து கொண்டிருக்கிறார், இதனுடைய அட்வர்ஸ் கான்சிக்வன்சஸை புரிந்து கொண்டு எல்லாருமாக சேர்ந்து கொண்டு இன்னைக்கு இந்த ரெசல்யூஷன் யுனானிமஸாக பாஸ் பண்ணியிருக்கிறார்கள். இது வந்து ஏதோ கட்சி சார்பாக கிடையாது, இந்த மக்கள் நலன் சார்ந்தது அப்படிங்கிறது எல்லாருமே புரிந்து கொண்டு, அரசியல் இல்லை, இது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நலனை கருதி, அதுவும் குறிப்பாக தென்னிந்தியா இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய நலனை கருதி இதை செய்கிறோம் அப்படின்னு செய்யிருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு கமிட்டி ஒண்ணு ஃபார்ம் பண்றாங்க. அந்த கமிட்டியில எல்லா கட்சிகளையும் சேர்ந்தவர்கள், குறிப்பாக மாநிலங்கள்ல இருக்கிறவங்களையும் சேர்த்து கொண்டு இதை பத்தி நாம முயற்சிகள் எடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா திரு அமித்ஷா அவர்கள் சமீபத்துல பேசினது மேடையில வந்து எதனாலும் பேசலாம், அதெல்லாம் இட் ஹாஸ் நோ மீனிங் அட் ஆல். ஆகவே வாஜ்பாய் செஞ்சது போல 2000 அவர் எடுத்த முடிவு போல இப்ப மறுபடியும் ஒரு முடிவு எடுக்கணும், 30 வருஷத்துக்கு கிடையாது. அது இனிமே வந்து இப்ப பாப்புலேஷனை 2011 பேசிஸ வச்சுட்டு அதுக்கு தந்தாப்புல எவ்வளவு நம்பர் இருக்கோ அதுக்கு தந்தாப்புல இன்க்ரீஸ் பண்ணி எல்லாருக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் கேட்டிருப்பது மிக 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 சரியானது என்று. ஓகே சார், ஓகே சார். வணக்கம் இளப்புகழேந்தி சார். சார், நீங்க ஒரு கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறீர்கள். ஆனா நாங்க வந்து இந்த நடந்து முடிந்த கூட்டம் பங்கேற்காத கட்சிகள் அப்படின்ட்டு பார்க்கும்போது எல்லாமே ஸ்டேட் பார்ட்டிஸா இருக்குது சார். புதிய நீதி கட்சியாக இருக்கட்டும் அல்லது தமிழ் மாநில காங்கிரஸாக இருக்கட்டும், நீங்க அல்லது நம்மளுடைய புதிய தமிழகமாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஸ்டேட் பார்ட்டி, குறிப்பிட்ட மக்களுக்காக ரொம்ப குரல் கொடுக்கக்கூடிய கட்சிகள் சார். இவங்க எல்லாருமே இன்னைக்கு இந்த கூட்டத்தை புறக்கணித்திருப்பது அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, பிஜேபிக்கு பயந்துகிட்டு இவங்க வரலையா, இல்ல நிஜமாலுமே இந்த அரசாங்கம் அரசியலுக்காக தான் இதை செய்கிறது அப்படிங்கறதுனால இவங்க வரலையா சார்? நீங்க குறிப்பிட்டதுல தமிழகத்தில் இன்றைக்கு எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி கூட்டிய இந்த கூட்டம் என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டு தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனுக்காகவும் தமிழர்களுடைய உரிமைக்கு பாதுகாக்கவும் எதிர்காலத்திலே எல்லோரும் வளமாக நலமாக நாடாளுமன்றத்திலே குரல் கொடுக்கவும் கூட அழுத்தம் தருகின்ற அளவிற்கு அனைவரின் குரலாக இந்த கூட்டம். இந்த கூட்டத்துல 56 கட்சிகள் கலந்துகிட்டு இருக்கு, சின்னதுல இருந்து பெரிய இயக்கங்கள் வரை. இன்னும் கூட கேட்டீங்கன்னா நம்முடைய முதல்வருக்கு அவர் மிக தெளிவாக அரசியலை கலக்காமல் மக்களுக்காக தமிழ்நாட்டிற்காக அதை செய்கிறார். ஆகவே தமிழ்நாட்டிலே நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட அவருடைய இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறோம் என்று அதிமுக உட்பட எல்லோரும் கலந்து கொண்டார்கள். சரி, நீங்க சொல்லுகிற இந்த கட்சிகள் என்கின்ற பொழுது எல்லாருக்குமே தெரியும் பிஜேபி கலந்துக்கல. பிஜேபி கலந்துக்கலன்னா நீங்க சொன்ன இந்த கட்சிகள் அவர்களை தனிப்பட்ட முறையில நம்ம குறை சொல்லணும்னு அவசியம் இல்ல. அவங்கள மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கட்சிகளை இந்த நாட்டிலேயே பார்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அவங்க நின்னுட்டாங்கன்னா அதோட சரி 200 தொகுதியும் அந்த 4 பேர் ஜெயிச்சிருவாங்கன்னு தெரியும். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், பிஜேபி என்கின்ற ஒரு அமைப்புக்கு
இவர்கள் கட்டுப்பட்டவர்களாக, அந்த கூட்டணியில இருக்கிறவர்களாக, பிஜேபி என்ன சொல்லுதோ அதை செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோடு இதுல எதிர்ப்பு தெரிவித்து வெளியில் நிற்கிறார்களே தவிர உண்மையான மனநிலையோடு அவர்களுக்கும் அந்த எண்ணம் கிடையாது. ஆனா பொய் பேசிக்கிட்டு சும்மா இந்த அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது நாட்டு பிரச்சனையாக, மாநிலத்தினுடைய பிரச்சனையாக பார்த்து வரதை விட்டுட்டு பிஜேபி அரசியலை வைத்துக் கொண்டு அரசியல் பேசுகிறார்கள் இந்த நபர்களும் என்கின்ற பொழுது நாம வருத்தம் அடைகிறோம். வேற ஒண்ணும் இல்ல. இதை எல்லோருமே வரவேற்றார்கள் இந்த கூட்டத்தை. இப்ப என்ன, இப்ப திடீர்னு என்ன, ஏற்கனவே சொன்னது போலதான் இப்ப நண்பர் கூட, எனக்கு முன்னாலே பேசிய சகோதரர் கூட அழகாக அவர்களும் ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணாங்க, பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாங்க. 2001 கான்ஸ்டிடியூஷன் 84 அந்த அமெண்ட்மெண்ட்ல 25 வருஷத்திற்கு இதுல எந்த மாறுதலும் இல்லை என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி தள்ளிட்டு வந்தது. அதற்கு பிறகும் இந்த ஃபேமிலி பிளானிங் அதுக்குதுன்ற திட்டங்களை எல்லாம் சொல்லும் போது குடும்ப கட்டுப்பாடு என்பது பொருளாதாரத்தின் அடிப்படையில் மிக அதிகமாக பல கோடி மக்கள் 100, 130, 140, இன்னைக்கு 145, அது இன்னும் அதிகமாக போயிட போனால் நம்முடைய நாட்டினுடைய பொருளாதார நிலை பாழ்பட்டுடும் சொன்ன உடனே குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மிக தெளிவாக நம்முடைய மக்கள் பின்பற்ற, அரசுகளும் நடவடிக்கை எடுக்க, சவுத்துல சிறப்பாக இருக்க, இன்னைக்கு மோடி அரசு செய்திருக்கிற நிலையை பார்க்கின்ற பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னா அப்போ அன்றைக்கு இந்த நாட்டின் நலனுக்காக, நாட்டின் வளர்ச்சிக்காக தங்களுடைய தனிப்பட்ட நிலைகளை கூட மறந்துவிட்டு தாங்கள் நாட்டுக்காக செய்த அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்ட பெருமைக்கு நீங்க பரிசு கொடுப்பீங்களா, தண்டனை கொடுப்பீங்களா? அததான் முதலமைச்சர் கேட்கிறார். இது என்ன தண்டனை? அப்போ இனிமேல் ஒன்றிய அரசு மேல இருந்து ஏதாவது ஒண்ணு சொன்னா, ஏதாவது ஒண்ணு செய்தா நாம அதை செய்யக்கூடாது, செய்யாம இருந்தா தான் ஒன்றிய அரசு நமக்கு பாராட்டும் அப்படின்னு நினைக்கிறதா? ஏன் தவறான எண்ணத்தை உருவாக்குறீங்க? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்கிறது என்ன, 543. 543ல 39 இருக்கு இல்லையா தமிழகம். தமிழகத்தில் இருக்கிற 39 அப்படின்னும் போது 7.2%. 7.16 7.2 சொல்றாங்க. நீங்க நல்லா அதை கணக்கு போட்டு பாருங்க. 7.16 சரி, 16, 182, 2 இது 3 கருத்து இருக்கு. சரி, உங்களை மாதிரி இப்ப இருக்கிற 39 சீட்ஸுக்கு 7.18 இருக்கட்டும். இருந்தாலும் நாம என்ன சொல்றோம், நாளைக்கு எந்த அளவிற்கு சீட்டு அதிகரித்தாலும் 543ல இருந்து 600 ஆனாலும் 700 ஆனாலும் சரி, தமிழ்நாட்டில் அந்த 7.18% இருக்கணுமே தவிர இங்க 39 தாங்க, 39க்கு குறையாதுங்கன்னு சொல்லிட்டு வட மாநிலத்துல 300-400 சீட்டு ஏத்திக்கிறதா, 60-70 சீட்டு ஏத்திக்கிறதா தப்பு. அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் மிக தெளிவாக நாம் இங்க பதிவு செய்ய விரும்புகிறோம். அது மட்டுமல்லாம நம்முடைய முதல்வர் அங்க மற்ற பார்ட்டி லீடர்ஸ் அழகாக சொன்னாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக சகோதரர் அன்புமணியும் சொன்னாரு, விடுதலை சிறுத்தைகள் சார்பாக சகோதரர் திருமா அவர்களும் அழகாக எடுத்து சொன்னாங்க. எல்லா தலைவர்களுமே பேசியிருக்காங்க. அதுல அன்புமணி என்ன சொன்னார் தெரியுங்களா? தென்னக மாநில முதல்வர்கள், தென்னகத்தினுடைய முதல்வர்கள் கட்சிகளை சந்தித்து தென்னக மாநில முதல்வர் கலந்து கொண்டு கூட்டுக்குழுவை அமைக்க வேண்டும். அந்த கூட்டுக்குழுவுக்கு நீங்களே தலைமையாக இருந்து இதனுடைய எதிரொலியாக செயல்படுத்த வேண்டும் என்று அற்புதமாக சொல்ல முதல்வர் வரவேற்றார். நாங்க இப்ப என்ன சொல்றோம், இந்தியாவிலேயே பாஜக செய்கின்ற ஒவ்வொரு பிரச்சனை நீங்க எடுத்த உடனே பாத்தீங்கன்னா வேகமா வருவாங்க. இல்ல எதுக்குன்னு கேளுங்க. இப்ப என்ன இந்தியாவின் வளர்ச்சிக்கு, இப்ப என்ன இந்தியாவின் வளர்ச்சிக்கு நீ என்ன பொருளாதாரத்துல பெருசா வந்துட்ட, எங்கோ ரிவர்ஸ் கியர்ல போயிட்டு இந்தியாவினுடைய நிலைப்பாடு மோசமாக இருக்கும்போது இப்ப எதுக்கு இந்த வேலை? இது தேவையில்லாத வெட்டி செலவு வேலைகளாகவும் போது தெரியுங்களா? ஆனால் பாரதிய ஜனதா அவர்களுடைய கான்ஸ்பிரசியை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்றோம். வட மாநிலத்தில் சீட்டை அதிகரிச்சு தென் மாநிலத்தில் சீட்டை குறைச்சா சுலபமா மீண்டும் ஆட்சிக்கு வந்துடலாம் என்ற சதி திட்டத்தையும் இதனுள்ளே பாரதிய ஜனதா வச்சிருக்கிறத நாம வெளிப்படையா இங்க சொல்ல விரும்புறோம். அது மட்டுமல்ல இதற்கு அடுத்து இதே வேலையை பேசிட்டே இருக்கீங்க ஆமா இதே வேலையை என்ன பண்ணுவாங்க, சட்டமன்றத்திலையும் கொண்டு வந்து நாசப்படுத்த பார்ப்பாங்க. இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை கெடுக்க வருகின்ற பாரதிய ஜனதாவின்
இந்த திட்டத்தை இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற முதல்வர்களுக்கு முதன்மையானவராக அனைவரும் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய தலைவர் அவர்கள் இன்னைக்கு இந்த கூட்டம் ஒரு வழிகாட்டுகிற கூட்டம், நெறிமுறையுள்ள கூட்டம், இந்தியாவுக்கு சரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கு. நல்லது சார், நல்லது, நன்றி. தூத்துக்குடி செல்வம் சார், வணக்கம். தூத்துக்குடி செல்வம் சார், இதே தமிழ்நாட்டில் வந்து பேசி சென்றார் இந்த நாட்டினுடைய உள்துறை இலாக்காவினுடைய அமைச்சர். அவர் தெளிவா சொன்னாரு, இங்க ஒரு தொகுதி கூட குறையாது, மக்கள் தொகை அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் தான் மாறுபாடுகள் இருக்கும் அப்படின்ட்டு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தவறான தகவல்களை மக்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ட்டும் சொல்லிட்டு போனாரு இந்த நாட்டினுடைய உள்துறை இலாக்காவினுடைய அமைச்சர். ஆனாலும் ஒரு கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். உங்களுக்கு பயந்துகிட்டு உங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், சில கட்சிகள் இந்த கூட்டத்தில் வராமலும் இருந்திருக்கிறது. இந்த கூட்டத்தால் ஆக போவது என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் அரவிந்தாட்சனுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். தமிழ்நாட்டு அரசின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஓரங்க நாடகத்தை நடத்தி முடித்திருக்கிறார். இந்த ஓரங்க நாடகத்தில் நாங்களும் பங்கெடுத்து ஊமையாக நடித்துவிட்டு வர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஒண்ணு, நான் இங்கே எனக்கு முன்னாலே பேசிய மரியாதைக்குரிய ஐயா ராமசுப்பிரமணியம் ஆகட்டும், அல்லது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் புகழேந்தி ஆகட்டும், கடலூர் புகழேந்தி ஆகட்டும், இருவருக்கும் ஒரே ஒரு கேள்வி. இந்த தொகுதி மறுசீரமைப்பு, டீலிமிட்டேஷன், இது நடக்க போவதாக எந்த தகவல் அடிப்படையில் நீங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினீங்க? இந்த தகவல் உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து கிடைச்சது? மத்திய உளவுத்துறையில இருந்து, மாநில உளவுத்துறையில இருந்து சொன்னாங்களா, அல்ல அரசாங்கத்தில இருந்து டீலிமிட்டேஷன் கமிட்டி எதுவும் ஃபார்ம் பண்ணிருக்காங்களா மத்திய அரசுல, அல்லது ஏதாவது என்ன யூகத்தில், அதாவது ஒரு ஸ்பெகுலேட்டிவா, அதாவது ஒரு கற்பனையாகவே இவர்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் அவசியம் இல்லாமல்? ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசு, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான தமிழக அரசு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில தோற்று போயிருக்கிறது. மக்களுடைய வெறுப்புக்கு ஆளாயிருக்கிறது. மக்களுக்கும் அரசுக்குமான இடைவெளி அதிகமாக இருக்கிறது. இதை மறைப்பதற்காக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிற ஒரு நாடகம் தான் அனைத்து கட்சி கூட்டம். சரி, நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன். மாண்புமிகு உள்துறை அமைச்சர், இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு செய்திகள் எல்லாம் உலா வருகிறது என்று சொன்ன உடனே சமீபத்தில் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு கோயம்புத்தூர்ல, கோவை மாவட்டத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் போது அவங்களே சொன்னாங்க, தமிழ்நாட்டிற்கோ தென் மாநிலங்களுக்கோ எந்த பாதிப்பும் இருக்காது என்று சொன்னாங்க. நான் எனக்கு முன்னாலே பேசிய மரியாதைக்குரிய கற்றறிந்த பெருமக்கள் அவங்க 2 பேருமே, அவங்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி என்னன்னு சொல்றேன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீராய்வு செய்யப்படும் என்று எந்த தகவல் சொன்னாங்க? நான் சொல்றேன், எங்களுடைய தமிழ் மாநில தலைவர், தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க, புரோரேட்டான்னு சொன்னாங்க. ஐயா ராமசுப்பிரமணியம் அவர்களுக்கு தெரியும் புரோரேட்டா என்ன, சார்பு விகிதம் தான். அதாவது இப்ப இருக்கிற 543 நம்ம 39 இருக்கோம். இப்ப இருக்கிற 543 நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்ட நாடாளுமன்றத்துல உத்தரப்பிரதேசம் 80 இருக்கு. அப்போ உத்தரப்பிரதேசம் நாளை புரோரேட்டா அடிப்படையில், ஒருவேளை கற்பனை வாதம் தான், அந்த வாதம் கூட அவசியம் இல்லைன்னா கூட, இப்படிப்பட்ட தவறான செய்திகளை பரப்புகிற திமுக கூட்டணிக்கு நான் சொல்ல விரும்புவது, உங்கள் கற்பனைக்கு பதிலாக நானும் ஒரு கற்பனையா சொல்றேன். 80 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்துக்கு 14.73, உயரக்குறைய 14.1% வச்சுக்கிடுங்க. 14.1% இருக்கும் போது நீங்க உத்தரப்பிரதேசத்துல 888 நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இந்த மறுசீரமைப்பு, அதாவது மறுசீரமைப்பு இல்ல, இந்த தொகுதிகளை உயர்த்துகிறார்கள் வச்சுக்கிடுங்க. ஒரு யூகத்தின் அடிப்படையில, கற்பனை வாதம் தான். அப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு 124 இடம் கிடைக்கும், தமிழ்நாட்டுக்கு 63 இடம் கிடைக்கும். 848 தொகுதி
ஆக உயர்த்தினால் 43 843 48 உயர்த்தினால் 124 கிடைக்கும். தமிழ்நாட்டுக்கு 60 கிடைக்கும். ஒருவேளை 800 தொகுதியாக உயர்த்தினால் உத்தரப்பிரதேசத்துக்கு 117 கிடைக்கும். இங்க தமிழ்நாட்டுக்கு 57 கிடைக்கும். இதான சார் மக்கள் தொகை அடிப்படையில சென்சஸ் அடிப்படையில் உடனே நமக்கு இருவர், இது உங்களுக்கு இன்னொருவர். நான் என்ன சொல்றேன், இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இல்ல நான் உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால அஸ்ஸாம் டீலிமிட்டேஷன் பண்ணிருக்காங்க, ஜம்மு காஷ்மீர் டீலிமிட்டேஷன் பண்ணிருக்காங்க. நீங்க அதுக்கு 2020 டீலிமிட்டேஷன் கமிட்டி இருக்கு, சேர்பர்சன் இருக்காங்க. அதுல பிரஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு ஸ்டேட்டோட முதலமைச்சரை பார்த்து நீங்க கேக்குறீங்க அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்ட்டு. அவர் தப்பா சொல்லியிருந்தாருன்னா அவர் தப்பா சொல்லியிருந்தாருன்னா உள்துறை அமைச்சர் சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஏன் நீங்க ஒண்ணு கலங்க போறோம், நீங்க உங்க இஷ்டத்துக்கு உங்க கற்பனை குதிரையை கட்டவிழ்த்து விடுவீங்க. நாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கோம். அண்ணா நீங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட்ல இருக்குது டீலிமிட்டேஷன் பத்தி. சார் டீலிமிட்டேஷன் என்னைக்கு, எந்த வருஷம், எப்ப நடத்த போதா, எந்த நீங்க ஒரு ஊடகத்தினுடைய அண்ணே 2020 அந்த ப்ராசஸ் பண்ணிருக்காங்க. நீங்க அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணிருக்காங்க. 2020 நடந்திருக்குது. அது நீங்க அதோட பிடிஎஃப் காப்பி இருக்குது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால. நான் ஒண்ணே தயவு செய்து தப்பா எடுத்துக்கிடாதீங்க. நீங்க ஒரு நடுநிலை ஊடகமாக நீங்க நடந்து கொண்டிருக்கிற நீங்கள் தயவு செய்து அவர்களுக்கு சாதகமா பேச வேண்டாம். நான் அவர்களுக்கு சாதகமா பேசுறேன். நான் ஓபன் டாக்குமெண்டா வெப்சைட்ல இருக்குன்னு சொல்றேன். கேளுங்க சார், ஒரு நிமிஷம் சார் பேசுங்க. அல்ல அவங்க ரொம்ப நேரம் பேச விட்டீங்க, எனக்கு அனுமதி கொடுங்க. அதாவது இந்த மறுசீராய்வு டீலிமிட்டேஷன் கமிட்டி எதுவும் ஃபார்ம் பண்ணிருக்காங்களா? டீலிமிட்டேஷன் கமிட்டி, அதாவது மறுசீராய்வு குழு, அந்த கமிஷன் எதுவும் ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. இப்ப வாதம் பண்ணுவோம். இப்ப அதுவே இல்லையே. அப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இந்த அரசாங்கம் தேவையற்ற ஒரு சர்ச்சையை, இந்த அரசாங்கத்தினுடைய தோல்வியை மறைப்பதற்கு அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் அரசுக்கு எதிராக, ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் அரசுக்கு எதிராக, போக்குவரத்து ஊழியர்கள் அரசுக்கு எதிராக போராடுறாங்க, அங்கன்வாடி பணியாளர்கள் அரசுக்கு எதிராக போராடுறாங்க, வெகுஜன மக்கள் இந்த அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று போராடுகிறார்கள். இந்த அரசுக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிற கெட்ட பெயரை இவங்க என்ன செய்யறாங்கன்னா, நீங்க அண்ணா நீங்க தயவு செய்து சொல்ற கேளுங்க, உங்களை இந்த எண்ணம் கொஞ்சம் இருக்கு. அதாவது இந்த அரசு என்ன நினைக்க, இந்த 56 கட்சிகளும் என் பின்னால் அணிவகுத்து நிற்கிறது என்கிற ஒரு மாய தோற்றத்தை, ஒரு கற்பனையான பிம்பத்தை மக்கள் மத்தியில உண்டாக்குறதுக்கான முயற்சி பண்றாங்க. இதுல பாரதிய ஜனதா கட்சி பங்கெடுத்து ஆக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலும் நாங்கள் மக்களோடு நெருக்கமாக இருக்கிறோம். மக்கள் இன்னொன்னு கேட்டீங்கன்னா, 140 கோடி கொண்ட மக்கள் தொகையை கொண்ட பரந்துபட்ட நாட்டில் 8 கோடி மக்களுக்காகவும் நாங்கள் தான், தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தான் பிரதமர், எங்கள் ஆட்சி தான் மத்திய ஆட்சி. அதனால தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட கற்பனை வாதத்தை நீங்க ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். ஐயா ராமசுப்ரமணியம் அவர் சொன்னாங்க, ராஜ்யசபால உயர்த்தி தாருன்னு சொன்னாங்க. யார் சொன்னா? எந்த தரவு அடிப்படையில சொல்றீங்க? நீங்க ஒரு பெரிய மனிதர்கள் தவறான தகவல்களை சொல்ல வேண்டாம். மக்கள் மத்தியில பொய்யான பிரச்சாரத்திற்கு நீங்கள் துணை போகாதீங்க. ஓகே பேசலாம் சார். வணக்கம். SRS இப்ராஹிம் சார், வணக்கம் சார். தமிழ்நாட்டில் ஹோம் மினிஸ்டர் சார், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ஹோம் மினிஸ்டர் இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமான பதிலை சொல்லிவிட்டு சென்ற பிறகு நீங்க கர்நாடகாவினுடைய முதலமைச்சர்கிட்ட இது சம்பந்தமா கேள்வி கேட்கப்பட்டது. அப்போ ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர், கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா சொன்னாரு. ஆமா, அவர் சொன்னாரு, ஹோம் மினிஸ்டருடைய பேச்சு நம்பகத்தன்மை அற்றது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு உங்களோட மாநில தலைவர் இதை முன்னெடுத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி பாராட்டெல்லாம் தெரிவிச்சுட்டு அவர் பேசியிருக்காரு. சார், தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் பேசுறது, இந்த ஸ்டேட்டோட முதலமைச்சர் பேசுறது, அவர் உண்மைக்கு மாறான தகவல்களை பேசுறாருன்னு ஹோம் மினிஸ்டர் பேசிட்டு போறாரு.
ஆனா அவரு பேசுனது நம்பகத்தன்மையே அற்றதுன்ட்டு உங்க கர்நாடகாவினுடைய சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு. சார், பொதுவா இதை பாக்குறவங்க நாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, என்னன்னு புரிஞ்சுக்கிறது? நாங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கிறோமா, உங்களுக்கு எப்படி தெரியும் இது இப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் பிஜேபி முன்வைக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறார்கள். இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது சார்? வெரி குட் क्वेश्चन. அருமையான கேள்வி. அந்த கேள்வியை மக்களிடத்துல தெளிவுபடுத்த வேண்டும். அதாவது டீலிமிட்டேஷன் ஆக்ட் 1951 மற்றும் 1961 போது தொகுதியுடைய சீராய்வு அமைப்பு ஒரு ஆணையம் என்பது அமைக்கப்பட்டது. அந்த 1951 அடிப்படையில நம்மளுக்கு சரியாக தமிழ்நாட்டிற்கு 40 தொகுதி கிடைத்தது. மக்களின் அடிப்படையில ஆர்டிகல் 81 அரசியலமைப்பு சட்டம் 81 விதியின் கீழே, அதாவது மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் உங்களுக்கு இட விகிதாச்சாரத்தை கொடுக்க வேண்டும் என்பது சட்டம். அதன் அடிப்படையில் 1951 போது நேரடியாக 1961 தேர்தல் நடந்தது. அந்த நேரத்தில் 40 தொகுதி இருந்தது. அதே நேர காலகட்டங்கள்ல 1961 அந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட் திரும்பியும் மறுபடியாக கேஸ்ட் சென்சஸ் எடுத்தார்கள். அதன் அடிப்படையில நம்மளுக்கு 39 அதே நேரத்தில் நம்மளுக்கு சீட்டு குறைபாடு, அதாவது தொகுதி குறைபாடு ஏற்பட்டது. அந்த நேரத்துல இந்திரா காந்தி அம்மையார் 1976 அந்த நேரத்துல ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, குடும்ப கட்டுப்பாட்டு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக 1976 இருந்து யாரெல்லாம் குடும்ப கட்டுப்பாட்டுடைய அந்த சட்டத்தை மதித்து அதை சரியாக அமல்படுத்துகிறாரோ அவர்களுக்கு அந்த மாநிலத்துக்கான பிரதிநிதித்துவம் குறைக்கப்படாது. அதற்கு எடுத்துக்காட்டாக 1976 இருந்து அடுத்து வருகின்ற 25 ஆண்டு காலம் வரைக்கும் எந்த தொகுதி சீரமைப்பு வேலையும் நடைபெறாது என்று டீலிமிட்டேஷன் ஆக்ட் 1976 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. இதன் அடிப்படையில 2001 வரைக்கும் எந்த தொகுதி சீரமைப்பு வேலையும் செய்யவில்லை. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். 2002 போது வாஜ்பாய் அரசும் வருகிறது. அவர்களும் தொடர்ந்து 2022 இருந்து 25 ஆண்டு காலம், அதாவது the implementation of 1951, 1961, 1976 ஆக்ட் பிரகாரம் மூன்றையும் ஒப்புக்கொண்டு நான்காவதாக நானும் 25 ஆண்டு காலம் இடத்தை தருகிறேன். ஆண்டு காலத்தாக எந்த தொகுதியிலும் சீரமைப்பு பணிகள் நடைபெறாது. காரணம், கருவூல விகிதாச்சாரம் மாடுபடக்கூடாது, இந்திய நாட்டுடைய பொருளாதாரம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்தோடு அன்றைய இருந்த பாஜகவுடைய இந்திய நாட்டுடைய பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்களும் 25 ஆண்டு காலம் கொடுத்தார். இப்ப நம்மளுக்கு தெரியணும். இப்ப கேட்டார்ல, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு டீலிமிட்டேஷன் பண்ண போறாங்கன்ட்டு? 2026 அந்த ஆண்டு காலம் முடிவடைகிறது. டீலிமிட்டேஷன் கமிட்டி என்பது ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி ப்ரோவோக்ட். சரியாக தன்னெழுச்சியாக 2026 ஆளுகின்ற இந்த மத்திய அரசு என்பது கொண்டு வர வேண்டும். அதன் கீழாக தான் இந்த தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்த உள்துறை அமைச்சர் அவர்கள் பதிலளித்தார். இல்லைன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாரு, தொகுதி சீராய்வுலாம் ஒண்ணும் நடக்காது, நாங்கெல்லாம் அதுக்கு பதில் அளிக்க தேவையில்லைன்னு சொல்லி புறந்தளி இருப்பார்ல. ஏன் புறந்தளில, மாறாக ஏன் பதில் அளிக்கிறார் என்றால் 2026 அதாவது கொடுத்த 25 ஆண்டு காலம் முடிவு, ஆமா 22 காலம் முடிவடையும். தானாகன்றதை விட 25 காலம் முடிவடைந்த பின்னாடி அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் போர்டு ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆயிடும். அப்ப தானாக தொகுதியுடைய மறுசீராய்வை செய்ய வேண்டும். அப்ப செய்யும் போது இப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை நீங்க தெளிவாக உணர்த்த வேண்டும். கருவூல விகிதாச்சாரம், டோட்டல் ஃபெர்டாலிட்டி ரேட், TFR, இது 1981 போது தமிழகத்துக்கு 3.4% இருந்தது. அப்ப குடும்ப கட்டுப்பாட்டை கொண்டு வந்து மத்திய அரசு, எங்களுடைய காங்கிரஸ் அரசு அந்த நேரத்தில் கொண்டு வந்ததற்காக அதுக்கு உறுதி செஞ்சோம். என்ன செஞ்சோம், எக்காரணத்தை கொண்டு பிரதிநிதித்துவ, என்ன ஒரு பக்கம் குடும்ப கட்டுப்பாட்டை கொண்டு வந்துட்டு இன்னொரு பக்கம் நம்மள தொகுதியை கம்மி பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அந்த வாக்குறுதியை அதை சட்டமாக்கியது எங்களுடைய முன்னாள் இந்திய நாட்டுடைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள். அதற்கு பின்னாடி அதே சட்டத்தை காப்பாற்றியவர் வாஜ்பாய் அவர்கள். ஆனால் என்ன காரணத்தினால பாஜக இதில் முரண்படுகிறது என்று நம்ம சிந்திச்சு பார்க்கணும். உத்தரப்பிரதேசத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய கருவூல விகிதம் என்பது 3%. அன்றைக்கு 5.8% 1980, இன்றைக்கு 3%. இதே தமிழகத்துல சரியாக
குடும்ப கட்டுப்பாட்டை வைத்துக் கொண்டு இன்றைக்கு 1.8% தமிழக மக்கள் பண்பாடு மிக்க மக்களாக, தமிழக மக்கள் இந்திய நாட்டுடைய நலன் கருதிய மக்களாக இருந்ததற்கு இவர்கள் பாஜக கட்சியும் சரி, மத்திய அரசும் சரி, தொகுதி சீராய்வின் பேரில் நம்மளுக்கு தொகுதி பங்கீடை குறைத்து நம்மளுடைய பிரதிநிதித்துவத்தை கம்மிப்படுத்தி தொகுதி பங்கீடு மூலியமாக தமிழகத்தை வஞ்சிக்க பார்க்கிறது இந்த பாஜக அரசு. அதற்காக தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம். புரிஞ்சுங்களா? டீலிமிட்டேஷனை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சரி, நீங்க எதுக்காக உத்தரப்பிரதேசத்துக்கு நீங்க சொல்றீங்க, உள்துறை அமைச்சர் சொல்றாரு நாங்க இங்க குறைக்க மாட்டோம் அப்படின்னா நீங்க எங்க கூட்ட போறீங்க? அப்போ உத்தரப்பிரதேசல கூட்டுவீங்களா? காரணம், உத்தரப்பிரதேசத்தில் இருந்துதான் இந்த இந்திய நாட்டு பிரதமர் அவர்களும் தேர்வாகி வந்திருக்கிறார், தேர்தல் களம் கண்டு வந்திருக்கிறார். அப்போ நீங்க பார்லிமெண்ட் கட்டும் போது 800 சீட்டு கட்டினீங்களே, ஏன் கட்டினீங்க? கேட்கிறாருல, இவர் கேட்டார்ல, தூத்துக்குடி செல்வம் அண்ணன் கேட்டாங்க. உங்களுக்கு யார் சொன்னா 800 சீட்டு எதுக்காக கட்டினீங்க? காரணம், டீலிமிட்டேஷன் ஆக்ட் 2026 வரப்போகுதுன்றது தெரிந்து கொண்டுதான் இந்திய புதிய நாடாளுமன்றம் கட்டும் போது 800 சீட்டை கட்டி 800 இடத்தை வைத்துக் கொண்டு அதை கட்டினாங்க. நாங்க கேட்கறது எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை கட்டுப்படுத்தாதீங்க, குறைச்சிடாதீங்க. நாங்க குடும்ப கட்டுப்பாட்டுல சரியாக இருந்தவர்கள், அந்த ஒரு காரணத்திற்காக எங்களை வந்திச்சு விடாதீர்கள் தான் கேட்கிறோம். நீங்க டங்ஸ்டன்ல இருந்து, நீட்ல இருந்து பல சம்பவங்கள் தொடர்ந்து, மும்மொழி கொள்கையில இருந்து எல்லா இடத்திலையும் நீங்க தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்கிறீங்க. அதே போல இதுக்கும் வஞ்சிக்கிறீங்க. ஓகே சார், பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமே பேசலாம் சார். நேரிலே ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakkam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. What's the solution for the world-class education that gives life to your children? 50% of the human intelligence develop between 0 to 5 years. At Olive Tree International School, we provide world-class amenities with a minimum fee, world-class education, AC classrooms. Olive Tree International School. Contact 7550 1001. The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakkam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. What's the solution for the world-class education that gives life to your children? 50% of the human intelligence develop between 0 to 5 years. At Olive Tree International School, we provide world-class amenities with a minimum fee, world-class education, AC classrooms. Olive Tree International School. Contact 7550 1001. The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open.
நேரிலே சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. ராமசுப்ரமணியம் சார், ஒரு உரிமை போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம்ட்டெல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேசிட்டு இருக்காரு. நம்முடைய தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு அப்படின்ட்டுலாம் சொன்னார். நீங்களும் அந்த தொடக்கத்தில் நீங்க குறிப்பிட்டீங்க. ஆனா இதன் மூலமாக தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பதை போல 30 வருஷத்துக்கு நீங்க தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்களே, அந்த முடிவை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்களா சார்? நான் பதில் சொல்றேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய இனிய நண்பன் மரியாதைக்குரிய திரு செல்வம் அவர்கள் இது எங்கேயாவது இந்த மாதிரிலாம் ஏற போறது அப்படின்னு டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத பத்தி சொன்னதுக்கு நண்பர் இப்ராஹிம் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார். 2026 இட் இஸ் கான்ஸ்டிடியூஷனல் ரெக்குயர்மெண்ட். கான்ஸ்டிடியூஷன் படி 2026 கட்டாயமாக டீலிமிட்டேஷன் செஞ்சாகணும். அன்லஸ் த கான்ஸ்டிடியூஷன் இஸ் அமெண்டட் அப்ரோப்ரியேட்லி. இது இப்ப இல்லைங்கிற மாதிரி. ஆகவே திரு செல்வம் அவர்களுக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷனை கொஞ்சம் தயவுசெய்து, அவருமே லாயர் தான், அதனால அவரை தயவுசெய்து கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்க சொல்லுங்க. ரெண்டாவது, 2023 தெலுங்கானா பரப்புரையில திரு மோடி அவர்களே பேசினார், வேற டீலிமிட்டேஷன் இருக்கு. அப்ப யாருக்கு அதிகமாக அடிபடும் அப்படின்னு சொன்னா தென் மாநிலங்களுக்கு அடிபடும். அதற்கு காரணமே இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வந்தது தான் காரணம், அது காங்கிரஸ்காரன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ளெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தார். அதான் அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார், அது டெஃபினட்டா குறைய போறது சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு அப்படிங்கறத 2023 பரப்புரையில சொன்னார். திரு அமித்ஷா சொல்ற பேச்செல்லாம் நம்ப முடியாது. ஏன்னா அவர் ஏதோ இந்த பாஜக கட்சியினர்கள் அந்த கூட்டத்துல அவர் பேசியிருக்காரு. அதெல்லாம் நீங்க ஒரு சட்டபூர்வமாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா சத்தியமா முடியாது. அதுக்கு அர்த்தமும் கிடையாது. நிச்சயமாக இப்ப இருக்கக்கூடிய கவலை என்னன்னா, இந்த இம்ப்ளிமெண்ட் பண்றதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. நம்பர்ஸ் எப்படி தாறுமாறாக போய்விடுமோ என்ற மிகப்பெரிய அச்சம் இருக்கின்றது. ஆகவே மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய அவர்களை சேர்த்துக்கொண்டு நாம் செய்ய வேண்டியது என்பது நிச்சயமாக கடமை. அதுக்கு முடியுமா, மத்திய அரசு ஒத்துழைக்குமானா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஆகணும் சார், வேற வழியே கிடையாது. இதுக்கு அஜிடேஷனல் அப்ரோச் தான் கடைசியில முடியும். ஏன்னா 2026 தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்கிற ஒரு கத்தி. ஆகவே அது சரி செய்ய வேண்டும் என்றால் இப்ப எல்லாரும், குறிப்பாக தென் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே ஒன்றாக இணைந்து இந்த மாதிரி ஒரு காமன் ப்ராப்ளம், இதை எப்படி சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அவர்கள் எல்லாருமே கூட்டாக சேர்ந்தா டெஃபினட்டா என்ன மத்திய அரசு டெஃபினட்டா ஒத்துந்தான் ஆகணும். அதனால அவங்க என்ன கூடுவோம் குறைப்போம் அப்படிங்கிற மாதிரி. திரு அண்ணாமலை அவர்கள் யார் சார்? அவர் ஒரு கட்சி, தமிழ்நாட்டினுடைய கட்சியினுடைய ஒரு தலைவராக இருக்கிறார். அவரே சொல்லிவிட்டார், மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லிவிட்டார்னா அதெல்லாம் எப்படி சார் ஏத்துக்க முடியும்? இதெல்லாம் நான் வரேன் உங்ககிட்ட, நான் வரேன் சார் உங்ககிட்ட, நீங்க பேசுங்க, நான் அடுத்து உங்ககிட்டே வரேன் சார், நீங்க பேசி முடிச்சிருங்க சார். ஆகவே அவருக்கு மிஸ்டர் செல்வத்துக்கு ரொம்ப கோபம் அதிகமாக இருக்கின்றது. ஏன்னா உண்மையை சொல்ல போனா அதுக்கு என்ன சார் பண்ணி தொலைறது? ஏன்னா இத திரு அண்ணாமலை சொல்றது நீங்க மத்தவங்களை சொன்னா அவர் கோச்சிக்க மாட்டார் சார், ஆனா அவங்க மாநில தலைவர் சொன்னா அவர் கோச்சிக்கிட்டு தான் நான் என்ன சார் பண்றேன்? அவர் என்ன தவறான ஏதாவது வார்த்தை சொன்னேன்னா, அவர் தமிழ்நாட்டினுடைய தலைவர், அந்த கட்சியினோட தலைவர், அவ்வளவுதான். அவரே சொல்லிவிட்டார்னு சொன்னா அதெல்லாம் யார் சார் எடுத்துப்பாங்க? அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் கட்சி கூட்டத்துல ஏதாவது பேசினா அதெல்லாம் எப்படி சார் எடுத்துக்க முடியும்? டெஃபினட்டாக நம்ம பிரைம் மினிஸ்டரே பேசியது 2023. தயவுசெய்து அந்த பரப்புரையை பாருங்க. ஆகவே எனக்கு முன்னாடி பேசின திரு புகழேந்தி, மரியாதையை குறிக்க இல்ல திரு புகழேந்தி அவர்கள் சொன்னது போல நாம நல்ல ஒரு ஃபேமிலி பிளானிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா நமக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுக்கு பதிலா பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாது. அது அக்கிரமமானது நமக்கு மட்டுமல்ல, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் அந்த பிரச்சனை வரப்போகிறது. ஆகவே அனைவரும் சேர்ந்தால் அவங்கள பணிய வைக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், ஓகே. தூத்துக்குடி செல்வம் சார், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் இல்லைங்க, எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் ஒரு அரசாங்கம் சொல்லக்கூடியதை சரியாக செயல்படுத்திய ஒரே காரணத்திற்காக
எங்களுக்கு இந்த தண்டனை கொடுத்துறாதீங்க அப்படிங்கிற ஒரு நியாயமான ஒரு குரலை ஒரு மாநில அரசாங்கம் எழுப்பும் போது அவங்க தேவையில்லாம பிரச்சனை கிளப்புறாங்க அப்படின்னு சொல்லிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தமிழ்நாட்டினுடைய பிஜேபி முன்னெடுப்பதற்கு என்ன காரணம்? அதாவது இது நடக்க போறதே இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், இன்னும் 25 ஆண்டுகளுக்கு அதிகமாக்க போறாங்களா? அப்படி ஒருவேளை இது நடந்தால், டீலிமிட்டேஷன் நடந்ததுன்னா புரோரேட்டாவா எந்த வகையிலும் சரி, இது நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு தென் மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. அப்படிங்கும் போது இவர்கள் இப்போ நீங்க டீலிமிட்டேஷன் கமிட்டி இருக்கு பாருங்க, ஐயா சொன்னாங்க இட் இஸ் கான்ஸ்டிடியூஷனல் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்லி, அரசியல் சட்டத்தினுடைய தேவை அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, நாம அரசியல் சட்டத்தை அமுல்படுத்துகிற இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. நாங்க தமிழ்நாட்டுல 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களை சந்திக்கிற இடத்துல இருக்கோம். அதனால எங்க பார்த்தா இவங்களுக்கு வேற ஒண்ணு இல்ல, எல்லா தொலைக்காட்சி ஊடகத்திலே பங்கெடுக்கிற திமுக ஆதரவு நண்பர்கள், திமுக நண்பர்கள் அனைவருக்குமே மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களை பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தாலும் ஒரு பதட்டம் ஏற்படுகிறது. ஐயா ராமசுப்ரமணியம் அவர்கள், நான் மதிக்கிற ராமசுப்ரமணியம் ஐயா சொன்னாங்க அண்ணாமலை யாருங்க அப்படின்னாரு. அவங்க மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதி கிடையாது, கவுன்சிலர் கூட இல்லாதவரை பார்த்து ஏன் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் பயப்பட வேண்டாம். நான் ஒண்ணு கேளுங்க, கவுன்சிலர் அன்னைக்கு 1975 விசா வரும்போது யாரெல்லாம் போட்டு கொடுத்தாங்க? திமுக காரங்க 543 பேரை தூக்கி போட்டு அடிச்சீங்களே, அப்ப யார் சார் அரசாங்கம் நடத்துறாங்க? காங்கிரஸ் காரங்க அரசாங்கம் நடத்துறாங்க. அதனால மத்திய அரசாங்கத்தினுடைய பேசி முடிச்சிட்டோம். இல்ல அதுக்கு சார் முடிச்சிட்டு இப்ராஹிம் சார் அவர் முடிச்சிட்டு சார் இங்க பாருங்களேன், ஒன்னே இங்க பாருங்க, நீங்க உங்க மாநில தலைவர் மேல நீங்க பற்றா இருக்கிறது அதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா அவரோட வார்த்தை எல்லாம் அரசாங்க வார்த்தை கிடையாது. அந்த அடிப்படையை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், சரியா? அடிப்படையா நீங்க ஆமா, உங்களுக்கு வேணா ஒரு பெரிய ஆளா இருக்கலாம் சார், ஒரு மாநில அரசாங்கத்துக்கு அவர் எப்படி பெரிய ஆளாக முடியும் சார்? ஒன்று கேளுங்க, நான் அதே சொல்லலைங்க. இப்போ மாநில அரசாங்கத்தின் மீது நாங்கள் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசை நியாயப்படுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி அரசின் மீது நீங்கள் அபாண்டமான தாக்குதல், அர்த்தமற்ற தாக்குதல், தேவையற்ற விமர்சனம், இதை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருக்கு உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சென்சஸ் அடிப்படையில, மக்கள் தொகை அடிப்படையில் இந்த தொகுதி மறுசீராய்வு நடக்க போகிறது என்று எந்த தரவின் அடிப்படையில நீங்க சொல்றீங்க? நான் சொல்றேன் புரோரேட்டா அடிப்படையில தான் நடக்க போகுதுன்னு நான் சொல்றேன். நீங்க அப்படி வாதம் பண்ணா, நீங்க என்கிட்ட ஒருவேளை நீங்க எந்த அடிப்படையில சொல்றீங்கன்னு சொன்னா, நீங்க எந்த அடிப்படையில சொல்றீங்களோ அதே அடிப்படையில் நான் சொல்றேன். அதனால தயவு செய்து இப்படிப்பட்ட பித்தலாட்டு அரசியலை, மக்களை ஏமாற்றுகிற அரசியலை திமுக நடத்துகிற நாடகத்திற்கு துணை போக மற்ற கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி நீங்க நடத்துகிற ஓரங்க நாடகத்தில் பங்கெடுத்து ஊமை வேஷம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நாங்கள் ஒருபோது செய்ய மாட்டோம். ஓகே சார், ஓகே சார். புகழேந்தி சார், என்னன்னா தொகுதியினுடைய மறுசீரமைப்புக்கு தமிழ்நாடு எதிரானதாக இல்லை. அதே சமயம் கடந்த ஒரு 50 ஆண்டுகளாக சமூக பொருளாதாரத்தை செயல்படுத்தியதற்காகவும், இந்த நலத்திட்டங்களை நல்லா செயல்படுத்தணும், நீங்க சொன்னதெல்லாம் நாங்க செஞ்சோங்கிறதுக்கு தண்டனையாக இந்த சிறப்புற இந்த மறுசீரமைப்பு அப்படிங்கிறது அமைந்து விடக் கூடாதுன்ட்டு தான் இந்த கூட்டம் வலியுறுத்துகிறது அப்படிங்கிறது தான் ரெசல்யூஷனே சார். நாங்க எதிராக இல்ல அப்படிங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவாக இந்த கூட்டத்தினுடைய தீர்மானத்தினுடைய காப்பி சொல்லுது. ஆனாலும் இதை வைத்து அரசியல் பண்றாங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தை பாஜக முன்னெடுக்க என்ன காரணம்? முக்கியமாக இந்த கூட்டத்தில் எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் தளபதி தலைமையில் இருந்த கூட்டத்துல போடப்பட்ட தீர்மானங்கள் எல்லாவற்றையும் பாருங்க. அனைத்து தீர்மானங்களின் மூலமாக ஒரு முடிவு எடுக்கணும்னா, இன்றைக்கு இது தேவையில்லாத வேலையாகவும் 30 ஆண்டுகள் தள்ளி வைக்கிறதுக்கான வழிவகைகளை காண வேண்டும் என்பதாகவும்
அறிவுறுத்துகின்ற வகையில் இருப்பதற்கு காரணம் என்ன? நீங்க உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் எப்படி நம்ப முடியும்? ஏற்கனவே அமித்ஷா போன்றவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றவர்கள்லாம் அவற்றை நேரடியாக கேட்கும் போதே, ஏங்க 15 லட்சம் போட்டாச்சா, 2 கோடி பேருக்கு வேலை வந்தாச்சுன்னா சிரிச்சுக்கிட்டே எலெக்ஷன் டயத்துல சொல்றதெல்லாம் கேட்கறியேன்னு போயிட்டாரு. அப்படிப்பட்ட வார்த்தைகளில் சுத்தம் இல்லாத பாரதிய ஜனதா என்பதையும் நான் இங்க பதிவு செய்யறேன். அவர்கள் விகிதாச்சார அடிப்படையில் நான் சொன்ன விகிதாச்சார அடிப்படையில் கான்ஸ்டிடியூஷன் லாவுல அவர் கடுமையாக பேசினார். அவர் பேசுறது எல்லாமே தப்பு தப்பா பேசினாரு. அவருக்கு நம்ம அறிவுரை சொன்னோம்னா அதை அவர் கேட்காம இப்ப கத்துறாரு. எதுக்காக சொல்ற? நண்பர் தான் அவரு. அவருக்கு பாவம், அவர் வேகமாக பேசினா எல்லாம் முடிஞ்சிடும் நினைக்கிறாரு. இந்த பிஜேபி என்பது தேர்தல் அறக்கட்டளை என்பதன் மூலமாக 2001 சரி 2021, 22 மட்டும் பாஜக 336 கோடி, புருடன்ட் அறக்கட்டளை மட்டும் 256 கோடி தனியா தந்தது. இப்படி தனியாக ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா இந்த கூட்டத்தின் மூலமாக 56 கட்சிகள் கலந்துகிட்டு இருக்கு சார். இங்க தமிழ்நாட்டில் இருக்க எதிர்கட்சிகள் கூட ஒன்னா சேர்ந்து அரசாங்கத்துக்கு துணையா இருக்கு. இந்த நிலையில எல்லா மக்களினுடைய கருத்தும் இது. இவங்க சும்மா இதுல அரசியல் பண்ண கூடாது, நியாயத்தை பேசு. நீங்க என்ன பண்ணிருக்கலாம்? பாரதிய ஜனதா இதுல கலந்துகிட்டா என்ன? இந்த கூட்டத்தை கலந்து கூட எல்லாரும் கூப்பிட்டாங்கல்ல, தெளிவாக முதலமைச்சர் சொன்னார்ல, அந்த கூட்டத்துல கலந்துகிட்டு பதில சொல்லி நாங்களே பேசுகிறோம், யூனியன்ல நாங்க பேசுறோம்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் பேசல? ஏன் சொல்லல? அப்ப தமிழ்நாட்டை பற்றி, தமிழ்நாட்டு மக்களை பற்றி பாஜகவிற்கு கவலை இல்லை. அப்போ எப்படி நீங்க 2026 ஓட்டு கேட்க வர போறீங்க? அத முதல்ல புரிஞ்சுக்கீங்க. மக்களுக்காக பேச, மாநிலத்திற்காக பேச முதல்ல முன் வர வேண்டும் தான் நாம கேட்டுக்கிறோம். இங்க இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற அனைத்து கட்சி அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து குரல் தருகிறது. இப்ராஹிம் சார் வணக்கம். இப்ராஹிம் சார், ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அப்படிங்கிறது அமைத்திடவும் அதற்கான முறையான அழைப்பை கட்சிகளுக்கு அனுப்பி வைக்கவும் இந்த கூட்டம் தீர்மானிக்கிறதுன்ட்டு சார், அது ஸ்டேட் சார்ந்து இருக்குமா இல்ல தென்னக மாநிலங்களை எல்லாம் இணைத்து பண்றாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய முயற்சி, இது சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, கண்டிப்பாக. இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கேள்வியை நான் ஏன் கேட்கிறேன் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கங்க. என்னன்னா, நீங்க இங்க மாநில கட்சிகள் சார், நீங்க பிஜேபி இங்க தமிழ்நாட்டோட அரசியல் எப்படின்னா சார், அதிமுக கூட்டணி திமுக கூட்டணின்னு தான் சார் இருந்தது நிலைமை. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் சார், அது பிஜேபியோடு கூட்டணியில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு முக்கியமான கட்சிகள் எல்லாம் வரல. நீங்க அதாவது முக்கியமான கட்சிகள் பட்டியல் இல்ல சார், அது முக்கியமான கட்சின்னு வேணாம் சார், நீங்க அது ஒரு மாநில கட்சினை கூட எடுத்துக்கங்க. நீங்க இப்ப புதிய நீதி கட்சி ரெட்டலை சின்னத்துல நின்னு இருக்குது, நீங்க புதிய தமிழகம் இருக்குது, நீங்க தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது. இவர்கள் எல்லாம் வராமல் போனதை போல நீங்க இந்த ஸ்டேட்ல இதுதான் நிலைமை அப்படின்னா, இப்ப கர்நாடகாவுல வேற நிலைமை, அவங்க அங்க ரூலிங் பார்ட்டியா இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க தெலுங்கானாவில் அங்க சந்திரசேகர் ராவுடைய கவர்மெண்ட் காலியா இருக்குது, அங்க காங்கிரஸ் இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஆந்திராவில் அவர்களுடைய கூட்டணி கட்சி அங்க பவர்ஃபுல்லா இருக்கு. இவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து விட முடியும் அப்படிங்கிறது இது ரொம்ப சாதாரணமான விஷயமான்னு கேக்குறேன். இல்ல, இது அதான் சொல்றேன், தென் மாநிலங்கள் எங்கேயுமே நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இத ஒவ்வொரு மக்கள் அடிப்படையில இது எல்லா மாநிலங்களுக்குமான பிரச்சனை. இது நேரடியாக மத்திய அரசு நேரடியாக தலையிட்டு ஒவ்வொரு மாநிலங்களுக்குரிய டீலிமிட்டேஷன், அந்த தொகுதி சீரமைப்பு வேலையை செய்யும் போது அதிகப்படியான இடம் கிடைக்கிற மாநிலங்கள் எல்லாமே நார்தன் ஸ்டேட்டா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 40% இருந்து 46% அது தென்மாநில அதாவது வட மாநிலங்கள் இருக்குது. அதே நேரத்தில் தென் மாநிலங்கள்ல 24 இருந்து 19% மாற இருக்கிறது. அப்போ எந்த மாநிலங்கள் எல்லாம் இதனால் பின்னடைவு அடைய போகிறதோ அந்த மாநில தலைவர்களும் சரி, அந்த மாநில கட்சிகளும் சரி இணைந்து போராட தொடங்கும். இதற்கு முன்னெடுப்பாக சித்தராமையா அவர்கள் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுடைய வாக்கெடுப்புக்கு தகுந்தாற் போல இதற்கான முன்னெடுப்பை ஆதரவு தந்திருக்கிறார். இது கூட்டணின்றதை நீங்க தார்ந்து பக்கத்தில் இருக்கிற அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இதனால் பாதிக்கப்பட போகிறது, அதற்கு ஆதரவு தருகிறது. அடுத்து கேரளா தர இருக்கிறாங்க. கேரளா முன்னாடி அறிவிச்சாங்க இந்த டீலிமிட்டேஷன் எல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம். அப்ப எந்த மாநிலங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய பின்னடைவு இருக்குதோ அந்த மாநிலங்கள் எல்லாம் கண்டிப்பாக
கண்டிப்பாக இதற்கான குரலை எழுப்பும். இதை தாண்டி இன்னொரு சர்ச்சை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்துல மொத்த இந்தியாவின் மக்கள் தொகையில வெறும் 5.96% தான் தமிழகத்துடைய மக்களுடைய தொகை. அதே நேரத்துல இந்தியாவுடைய மொத்த ஜிடிபில 9% தன்னுடைய வரியை செலுத்துகிற மிகப்பெரிய மாநிலம் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட மாநிலத்துக்கு இது போன்ற இருக்கிற பிற தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு எல்லாம் நீங்கள் ஏன் அச்சுறுத்தல் விதமாக நீங்கள் தொகுதி சீரமைப்பு ஆணையத்தின் வழியாக குறைக்க வேண்டும் என்ற கேள்வி எழுப்பும் போது அங்க ஒரு விஷயம் தெல்ல தெளிவாக தெரிகிறது. இந்த மதவாத அரசியல் எல்லாம் வட மாநிலங்களில் ஈடுபடுகிறது, தென் மாநிலங்களில் ஈடுபடுவதில்லை. அதன் காரணமாகத்தான் நீங்கள் தொடர்ந்து இப்ப நீங்க குடும்ப கட்டுப்பாடோடைய விஷயத்துல அந்த சட்டத்தை சரியாக பயன்படுத்திய முதல் 4 மாநிலங்கள்ல தமிழ்நாடு இருக்கு. அப்ப அதை சரிவர செய்ததற்கு காரணமாக நீங்க தொகுதி மறுசீராய்வுல எங்களை கம்மி பண்ணுவீங்கன்னா சட்டத்தை சரியா ஃபாலோ பண்ணதுக்கு நீங்க கொடுக்கிற தண்டனையா? ஓகே இந்த மாநிலம் தமிழ்நாடு மட்டும் கேள்வி எழுப்பல, இது போன்ற மாநிலங்கள் எல்லாம் கேள்வி எழுப்போம். ஆந்திர பிரதேசம் இதே கேள்விதான் எழுப்போம், தெலுங்கானாவும் இதே கேள்விதான் எழுப்ப போகிறது. ஏன்னா அங்கங்க மாநில கட்சி பிரச்சனை இல்ல சார், இது இடஒதுக்கீடு வரைக்கும் பிரச்சனையாக போகுது. மக்களுக்கான இடஒதுக்கீடு வரைக்கும் இருக்கு. கண்டிப்பாக இது எதிர்குரலை அண்டை மாநிலங்கள் அனைத்தும் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த முன்னெடுப்புக்கு ஆதரவு தருவார்கள், தந்தை தீர வேண்டும். வேற வழி கிடையாதுல இருக்கிற மாநிலங்களுக்கு. ஓகே சார், ஓகே அண்ணே சொல்லி முடிச்சீங்கன்னா நான் முடிச்சிடுவோம் நிகழ்ச்சியை. அது ஒரே ஒரு நிமிஷம் தான். அதாவது 1975 தமிழ்நாட்டுல அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை தமிழ்நாடு சரியாக பின்பற்றியதுன்னு சொன்னா, அன்னைக்கு உத்தரப்பிரதேச மத்திய பிரதேச ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் அங்கே சரியாக பின்பற்றவில்லை என்பதை நண்பர் இப்ராஹிம் ஒத்துக்கொள்கிறார் அர்த்தம். சார் நன்றி நன்றி சார், ரொம்ப நன்றி சார். முக்கியமான விஷயம், நிறைய விஷயங்கள் பார்த்தவர்களுக்கு இது குறித்த ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்ட்டு நம்புறோம். நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்ற 4 பேருக்குமே ரொம்ப நன்றி. நேரலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.